ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாம்சங் HDF 450K தான் பார்க்க போகிறோம். இது வந்து சவுண்டு கட் ஆஃப் வருதுன்ற ஃபால்ட்டுக்காக வந்திருக்கு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், என்ன ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இது ஆக்ஸில் தான் கொடுத்துருக்கேன், ஆக்ஸ் 2ல் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஸோ அப்படி தான் கட்டாய் வரும். ப்ளஸ் வந்து எம்டியாகவே நாய்ஸ் பாருங்கள், டெக்கு அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு நாய்ஸ். ஸோ இதுதான் ஃபால்ட்டு. வாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி. ஸோ நான் ஓப்பன் பண்ண உடனே இமீடியட்டாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பான் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட்டாக பான் ஆகி போயிருக்கு. ஸோ இது வந்து பவர் ஆனில் தான் கொடுத்துட்ருக்கேன், ஃப்ளக்கு கனெக்ட் பண்ணி. ஓகே, இந்த லைட்டில் டச் பண்ண உடனே எர்த்து பயங்கரமாக அடிச்சிச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ இந்த விசிபிளாக தெரிஞ்சது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது தவிர மற்றபடி வேறு என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். வேறு எதுவும் பான் ஆன மாதிரி தெரியல. ஸோ நம்மளுக்கு பவர் சப்ளை வரும். ஸோ என்ன மாதிரி பவர் சப்ளைலாம் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை செப்பரேட் பண்ணி எடுக்கலாம், பிரித்து எடுக்கலாம். இல்லை அப்படின்னும் போது பவர் சப்ளையில் எதுவும் பிரச்சனை இல்லை, டிஜிட்டல் போர்டில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மாற்றிட்டு அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு அதை ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இந்த ஒர்க்கை பார்க்கலாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம முதல்ல பவர் சப்ளை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுக்கலாம் வாங்க. ஸோ எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும், அதாவது நல்ல பிராண்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பவர் சப்ளையில் வந்து என்னென்ன வோல்டேஜ் என்னென்ன பின்னில் ப்ரெசென்ட் ஆகணும்னு ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேனுக்கு வோல்டேஜ் இருக்குது. ஃபேன்னா நம்மளுக்கு வந்து மேபி 5 வோல்ட் இல்லை ஃபேன் இருக்கலாம், இல்லை 12 வோல்ட் ஃபேன் இருக்கலாம். அது ஃபேன் டிசைனை பொறுத்து இருக்குது. ஸோ அதை நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். ஃபேன் ஆன் பண்ணோன்னே ஸ்பின் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு இது தவிர இந்த இடத்துல 34 வோல்டேஜ் 4 பின்னில் வருது, GND 4 பின்னில் வருது. அது எல்லாமே பிசிக்கு, அதாவது வந்து ஜென்ரல் சப்ளை வந்து 12 வோல்ட்டு. ஸோ டிஸ்பிளேக்கு போகிற VPS மைனஸ் சப்ளை வந்து 2 வோல்ட்டாகவும் இருக்கலாம், 40 வோல்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு இதை டிசைன் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை தவிர நம்மளுக்கு AL வந்து, அதாவது வந்து ஆம்பு, இந்த பவர் சப்ளை எனேபிள் டிசேபிளுக்கு 3.4 வோல்ட்டு GND, திரும்ப 12 வோல்ட் வந்து ஜென்ரல் பவர் சப்ளை. பவர் ஆன் சிக்னல், ரிமோட்டுக்கு சிக்னல், சென்சாருக்கு போகிற 3.3 வோல்ட் வரணும். ஸோ இதை தவிர AD. ஓகே, இதை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 1 by 1 பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு மேஜராக என்ன வோல்டேஜ் எங்கே ட்ராப் ஆகுதுன்னு இதில் பார்த்தா தெரியும். இல்லை வோல்டேஜில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு இதில் தெரிஞ்சிடும். கிரவுண்ட் வந்து கேஸில் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஓகே, ஸோ இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இன்புட் எதுவுமே கொடுக்கல, ஸோ ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஃபேன் வோல்டேஜ் 3.3 வோல்ட் வருது. செட்டை ஆன் பண்ணுற பாருங்க இப்போ. ஓகே, இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ 3.3 வோல்ட்டு ஃபேன் சப்ளைக்கு போகுது. இந்த இடத்துல GND, ஃபேன் GND. ஓகே 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 இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எரிஞ்சு போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆசிலேஷன் ஆகுது பாருங்கள். 23 வோல்ட் வரைக்குமே போயிட்டு வருது. ஆக்சுவலாக இங்கே வந்து 34 வோல்டேஜ் வரணும். இல்லை இவங்க லோ வோல்டேஜில் இங்கே மார்க்கிங் தப்பாக கொடுத்துருங்க. சில சமயம் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அக்யூரேட்டாக இப்படியே இருக்கணும்னு இல்லை. ஏன்னா இந்த சேம் SMPS வந்து நிறைய டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சேம் வேறு ஒரு மாடலுக்கும் இதே SMPS வரும், ஆனால் போர்டு மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வோல்டேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்பி, மார்க்கிங்கை நம்பி அப்படியேவும் ஒர்க் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. ஸோ இது வோல்டேஜ் ஸ்டேபிள் இல்லை, ஆசிலேஷன் இருக்குது அவுட்புட் வோல்டேஜில். ஸோ இது நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ இதில் 4 பின் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் 4 பின்னு வந்து அந்த மாதிரி ஆசிலேஷன் இருக்குது. ஸோ இது ப்ராப்ளம். இதில் 4 பின்னு GND, அதை தவிர 12 வோல்ட் சப்ளை எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, 11.57 இது க்ளீனாக வருது, இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, 11.57 3 இடத்துல 11.57 க்ளீனாக வருது. ஸோ இதை தவிர நம்மளுக்கு 3.4 வோல்ட்டு. ஸோ இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு வர வேண்டிய இந்த ஆம்புக்கு போகிற சப்ளை மட்டும் தான் கட் ஆகுது. ஸோ இப்போ 28 வந்திருக்கு பாருங்கள். 23 வரைக்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ 28க்கு வந்திருக்கு. இதுதான். ஸோ இது இங்கே ட்ராப் அவுட் ஆகுது, ஆசிலேஷன் இருக்குது.
இப்போ நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணாலோ இல்லை ஸ்பீக்கர் லோட் கனெக்ட் பண்ணாலும் இமீடியட்டாக வந்து கம்மியாகிடும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி ஓகே. இப்போ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 28 வோல்ட் தான் இருக்குது. ஸோ 27 வோல்ட்டு 20 செட் வந்து இப்போ ஆக்சுவலாக ஆஃப் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்குது. ஸோ இப்போ திரும்ப ஆன் பண்ணுறேன். இப்போது 30 வோல்டேஜுக்கு 32 வோல்டேஜுக்கு போயிட்டு வரது நீங்கள் பார்க்க முடியும். சவுண்டு கட் ஆஃப் ஆகுது பாருங்கள். ஸ்பீக்கர் அப்படியே எடுத்து விட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கர் நான் இப்போ எடுத்துட்டேன். கிரவுண்ட் கனெக்ஷன் வந்துச்சு. 1 செகண்ட். ஸோ கிரவுண்டு ஸ்டேபிளாக இருக்க மாதிரி வேறு எங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் ஆசிலேஷன் ஆகுது. ஸோ வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபால்ட்டுக்கான ரீசனாக கூட இருக்கலாம். நம்ம முதல்ல இந்த பவர் சப்ளை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டேபிளாக வோல்டேஜ் வர மாதிரி என்ன ப்ராப்ளம், எதனால் அந்த மாதிரி பிரேக் ஆகுது, அதை நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ராக் அடிச்சிருக்காங்க. இது எங்கன்னா கரெக்டாக அந்த டயோடுக்கு அடியில். ஸோ இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வர லைன் தான் அது. ரெசிஸ்டன்ஸ் பார்ன் ஆகி போயிருக்கு. ஸோ இதை தவிர இந்த மாஸ்பெட்டு மாற்றலை. ஸோ ஒரிஜினல் தான் அது. வேறு எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, எக்ஸப்ட் இது ஒன்று தவிர. இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட மாற்றலை, அது ஆக்சுவலாக ஒரிஜினல் அப்படியே தான் இருக்குது. இதை தவிர வேறு எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல பெருசாக. ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் அப்படியே தான் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு விஷயம், அவுட்புட் செக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் ஆசிலேஷன் ஆகும். ஸோ இது என்ன நம்ம செக் பண்ணலாம். இந்த செக்ஷனில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, அதனால் ஆசிலேஷன் ஹெவியாக ஆகுது அவுட்புட்டில். அதுவும் 34 வோல்டேஜில். மற்ற லைன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம எந்த லைன் நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் ஒர்க் பண்ணவே சரியாக போயிடும். ஸோ நம்ம இங்கே ஃபுல்லாகவே தேடலாம். இது எந்த சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த சர்க்யூட் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு அவுட்புட் போயிட்டு இந்த கெப்பாசிட்டியில் லோட் ஆகுது. ஸோ இந்த கெப்பாசிட்டியில் லோட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வருது. இங்கே செக் பண்ணால் சரியாக போய்டும். நம்ம வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன சொல்லுதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த பான ரெசிஸ்டன்ஸ் என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லை ஓப்பன் ஆகிடுச்சான்னு. ஸோ இது 482 ஓம்ஸில் காமிக்குது. இது ஆக்சுவலாக என்ன ஓம்ஸ் நம்ம சர்வீஸ் மேனல் தான் பார்க்கணும், ஏன்னா சுத்தமாக பான் ஆகி போயிருக்கு. ஸோ இதில் ஒரு கோடு மட்டும் தான் தெரியுது, ப்ரௌனு. அப்படின்னா நம்மளுக்கு 1 சீரியஸில் தான் ஆரம்பிக்குது. அது என்ன 10K-வா 100 ஓம்ஸா இல்லை 1K-வா என்ன நம்ம பார்க்கணும். ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் வந்து நேராக இந்த இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் HF டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் போகுது. ஸோ இதை விட்டிங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே போயிட்டு இதுலேருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடுது கம்ப்ளீட்டாக ஐசிக்கு. ஸோ இது டேரெக்டாக ஐசிக்கு போகுது. இங்கேருந்து நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலயமா வேறு எங்கேயுமே போகல, டேரெக்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து. ஸோ அது 0 ஓம்ஸ் உள்ளே போயிடுது. இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே நம்ம டிரைவர் ஐசிக்கு போயிடுது. இந்த ஐசி வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுதுனால தான் நம்மளுக்கு அந்த 28 வோல்ட் எல்லாமே வருது. ஸோ எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். அவுட்புட் செக்ஷனில் பார்க்கலாம் முதல்ல. ஸோ இதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு இது பிரச்சனை இல்லை.
ஓகே, இதை நான் எஸ்எம்பிஎஸ் செட்லேயே அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இதை என்னென்னு செக் பண்ணி பார்த்தலாம். மேஜராக ஒன்றும் இஷ்யூ இல்லை, ரெசிஸ்டன்ஸ் தான் பான் ஆயிருக்கு, அதுவும் அவுட்புட் ஸ்டேஜில் இல்லை, இன்புட்லே. ஸோ இது நம்ம ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஆன் பண்ணியே பார்த்துலாம் ஃபஸ்ட்டு சீரீஸில். ஸோ லைட்டு பிளிங்க் ஆகிடுச்சு, மற்றபடி பிரைட் ஆகிடல. ஆன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆன் ஆகிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பான் ஆகலை. ஸோ நம்ம மாற்றின ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ என்ன வோல்டேஜ் அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஒரு வாட்டி கொடுத்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக கொடுத்துருக்கு. ஓகே, ஏதோ பர்ன் ஆகலை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. நம்ம இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓகே 28 வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது, எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லை, க்ளீனாக இருக்குது. 28.09 ஆக்சுவலாக 1 2. ஓகே, இது ஓகே ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு கஸ்டமர் ஒரு ஸ்பீக்கர் அப்படியே கொடுத்தாரு, நான் தான் கேட்டிருந்தேன். ஏன்னா இந்த ஃப்ளக் இந்த டைப்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளக்கு கொஞ்சம் பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நிறைய டைப் வரதுனால நம்ம எல்லாமே வச்சுக்க முடியறதில்ல. நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் க்ளீனாக வருதான்னு. சூப்பர், இதிலே தெரிஞ்சிருச்சு. ஓகே, பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு என்ன சொன்னார்னா, HDMI ஆப்டிக்கல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு சொன்னார். நம்ம அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் க்ளீனாக வருதானு. ஏன்னா டிஜிட்டலில் செக் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கான்னு இல்லையான்னு தெரியும். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் அப்போ தான் ஒர்க் ஆகும் டிஜிட்டலில் செக் பண்ணும்போது. ஓல்டர் சைடில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரன்னில் விட்டு ஏதாவது ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ முக்கியமாக நம்ம தெர்மல் கேமராவில் போட்டாக்கா இந்த இடத்துல ஏதாவது ஹீட் அப்நார்மலாக இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதையும் நம்ம ஒரு வாட்டி ஷார்ட்டாக செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ தெர்மல் கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம சேஞ்ச் பண்ண ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ நான் இங்கிட்ட கை வைக்கிற பாருங்கள். ஸோ இதுதான், இது அந்தளவு ஹீட் இல்லை. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அதிகமாக ஒர்க் ஆகிறது எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இந்த இந்த ஒரு பார்ட்டு. ஸோ இது வந்து இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா கெப்பாசிட்டர் மாதிரி, இது ஆக்சுவலாக இண்டக்டர். ஸோ இதுதான் மாஸ்பெட்டு. இதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. அப்போது இங்கே ஒரு மாஸ்பெட் இருக்குது, இதுவும் பக்காவாக இது டயோடு, இதுவும் பக்காவாக இருக்குது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நம்மளுக்கு எந்த ஒரு ஈச் பாட்டும் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டிஜிட்டல் இதெல்லாமே கொடுத்து செக் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சுன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இது மெயின் ஐசி, டிடிஎஸ் ஐசி எல்லாமே இதுதான். சிடி டிரைவிங் எல்லாமே இதில் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் இது ஹீட்டாக இருக்குது. இது மேலே ஹீட் சிங்கும் கொடுத்துருக்காங்க. ஹீட் சிங்க் இருக்கிற இடத்துல பிளாக்காக இருக்குது, அதை சுற்றி இருக்கிற இடத்துல ஹீட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நார்மல் மோடில் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் இன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ப்ராப்ளம் இல்லாமல் போது, இது இல்லாமல் நான் ஏஆர்சி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதெல்லாம் ஆப்டிக்கல் எடுத்துட்டேன். ஸோ நல்லாக்கும் எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக. இப்போது டிஜிட்டல் அவுட் வந்து நான் டிவியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரிக்கெட் தான் ஓடிட்டுருக்கு, சிஎஸ்கே மேட்ச்சு. இப்போ ஏஆர்சியில் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஓகே, அதுவும் வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் you never know with MS strategy, but on the wickets in the first over 34-3 34-4. ஸோ இதுவும் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு bowler ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டேயா இருக்கணும். மேபி ஒரு கலீல் அஹ்மதா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 30 பால்ல தெரிஞ்சிரும் இந்த மேட்ச் எங்க போகுது. ஸோ ஓகே, இது இன்னும் கொஞ்ச நேரம் ரன்ல விட்டுட்டு நான் செக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது சிம்பிளாக முடியுது. என்னென்ன பார்ட்ஸ்னால் இங்கே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த 2 பார்ட்ஸ் தான், ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸு 2.2. இது பார்க்கும்போது அவ்வளோ தெரியல, ஆனால் இது பான் ஆகி போயிருக்கு பாருங்கள். ஸோ இது மெஷர் பண்ணும்போது தான் தெரியுது. இது நார்மலாகவே நம்ம பான் ஆகி போயிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இது இப்போ நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.